அந்த சிவபெருமானுடைய அழகு பகவானுக்கு செஞ்சடை அழகம்மா. ஞானத்தை தருபவள் அந்த பராசக்தி லோகாம்பிகை. ஆஹா சுவாமியுடைய வாமபாகத்தில் அமையுமா மகேஸ்வரி. ஆஹா இடப்பக்கத்திலே கொள்விட்டார். ஆனந்தமாக கொலை இருக்கிறார். 48,000 ரிஷிமார்கள், நந்தீஸ்வரன், எம்பொருடன், அனைவரும் தேவாதி தேவா தெய்வ முதல்வா என்று போற்றி வணங்கி பாட பகவானும் சக்தியும் கள்ளம் கபடமற்று அமதாயி வெள்ளிப்பணிமலையில் வீட்டிருக்கிறார். ஆனந்தமாக வீட்டிருக்கிறார்கள். பகவானுடைய அன்றாட கடமை என்ன? அனுதினமும் காலை வேளையிலே தாயாரிடத்திலே நாடி திரையரிசியை வாங்கி கொண்டு 14 லோகத்துக்கும் படியளக்கிறதா ஒரு வேலை. மகாதேவர் சிவபெருமானுடைய படியளப்பது. இரண்டாவது மூர்த்திக்கு என்ன வேலை தெரியுமா? கடவுள் பார்க்கடலின் நாயகன் பச்சைமால் அச்சுதன். சரி, 5 தலை நாகமானது படுக்கை தர அதிலே ஆனந்தமாக சயனம் செய்து கொண்டிருப்பான் ஸ்ரீமன் நாராயணன். ஆதிசேஷனில் சயனம் செய்து கொண்டிருக்கிறார். காலைதான் வடக்காக, கனகமுடி தெற்காக, வெட்டை ஒரு பாம்பாக, முகமது மேற்காக ஆனந்தமாக சயனம் செய்து கொண்டிருக்கின்ற பகவான் அருகிலே ஊஞ்சலில் அசைவது போல் திரைகளில் மேல் பள்ளி கொண்டிருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணன் பக்கத்தில் எங்க அம்மா மகாலட்சுமி தேவியார் அமர்ந்து கொண்டு, ஆமா நம்ம அம்மா மகாலட்சுமி, பகவானுக்கு கால் பிடித்து விடுவார், கை பிடித்து விடுவார். சும்மா இருப்பாங்களா? அது எப்படி சும்மா இருப்பான்? சுவாமி, இந்த 14 லோகத்திலே அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்களா? ஏன் ஜாமி இந்த பாகிஸ்தான்காரன் இப்படி செய்யறான்? ஏன் ஜாமி இந்த அமெரிக்காக்காரன் புலம்பிக்கிட்டு இருக்கான்? அது என்ன ஜாமி? அது என்ன காரணம் ஜாமி அப்படின்னு கேட்பாங்க. பகவான் பொறுமையாக அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லிக் கொண்டு அந்த 14 லோகத்தையும் காப்பாற்றக்கூடிய சயனம் செய்து கொண்டே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீமன் நாராயணன் ஐயா. ஆமாம்மா, ஆமாதா. உலகத்தை ஓரடியால் நடந்த உத்தமன் ஸ்ரீமன் நாராயணன். ஆமா, ஸ்ரீமன் நாராயணன். ஆமா, சீமநாராயணன் போயிருச்சு. ஆமா, இப்ப ஸ்ரீமன் நாராயணன். ஆமாதா. மூன்றாவது ஒரு மூர்த்தி இருக்கார். ஆஹா ஆஹா ஆஹா. யார் அந்த கடவுள்? என்னைய படைத்தான், உன்னைய படைத்தான், உலகமெல்லாம் இவனை படைத்தான். அம்மா என்னைய படைத்தான், உன்னைய படைத்தான், உலகமெல்லாம் அம்மா ஜீவனை படைத்து படைச்ச அன்னைக்கே தலையெழுத்த போட்டுட்டானம்மா. அவன் போட்ட தலையெழுத்து படிதாமா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். தாயி, இந்த மும்மூர்த்திகளின் திருவருளாலே 14 லோகமும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, அதாவது